பிஎட் படிப்புக்கான 4ஆம் பருவ தேர்வின் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதால் பலத்த சர்ச்சை. மிஸ்டர் 56 இன்ச் அரசை தொடர்ந்து திராவிட மாடல் அரசிலும் வினாத்தாள் லீக்கான அவலம். மத்திய அரசின் கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு தர வேண்டிய முதல் தவணை நிதியை விடுவிக்காத மத்திய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். நிதியை போராடி பெறாத விடியா திமுக அரசுக்கும் கழக பொதுச் செயலாளர் கண்டனம். சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் விடுவிக்க வேண்டிய 573 கோடி ரூபாய் நிறுத்தி வைத்த மத்திய அரசு. மத்திய அரசு நிதியை விடுவிக்காததால் சுமார் 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாத நிலை உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி கட்டணங்களை செலுத்த முடியாத அவல நிலை. மாணவர்களின் நலன் கருதி உடனடியாக முதல் தவணை தொகையை விடுவிக்க மத்திய அரசுக்கும், நிதியை உரத்த குரலில் போராடி பெற விடியா அரசுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். ஒரே வார்த்தையில் அழைத்த போதும் மத்திய அமைச்சர் வருகை தந்து நாணயம் வெளியிட்டார் என தம்பட்டம் அடித்த பொம்மை முதல்வர். அப்படி ஒரே வார்த்தையில் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வராதது ஏன் என்றும், நீட் தேர்வை ரத்து செய்யாதது ஏன் எனவும் விடியா அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் சரமாரி கேள்வி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை தரம் தாழ்த்தி விமர்சித்த அண்ணாமலையை கண்டித்து அதிமுகவினர் போராட்டம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று அண்ணாமலையின் உருவப்படத்தை எரித்து முழக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பற்றி பேசுவதற்கு அண்ணாமலைக்கு எந்த அருகதையும் இல்லை என அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி கடும் விமர்சனம். அதிமுக பாஜக கூட்டணி பிளவுக்கு அண்ணாமலைதான் காரணம் என சரமாரி தாக்கு. எடப்பாடியை பொறுத்தவரைக்கு கூட்டணி இருக்கும்போது கூட்டணி தர்மம் இருக்கு மதிச்சார். அதே போல பாஜக கட்சியும் நாங்க பாத்தீங்கன்னா முன்னாள் தலைவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டணி தலைவர்கள் மதித்தார்கள். நீங்க மதிக்கிற நாடாளுமன்றத்தில், அதனாலதான் இன்னைக்கு பாஜக கட்சிக்கு தமிழ்நாட்டில் எப்படி தெரியும் உங்களுக்கு. ஐயோ நீங்க என்ன பண்ணீங்க? உங்களை விட முன்னாள் தலைவர்கள் அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க. நல்லா திரும்பி பாருங்க. ஆகவே நீங்க இன்னைக்கு இருந்த சூழ்நிலையை உங்களுடைய தவறை மறைப்பதற்காக எடப்பாடி அவர்கள் விமர்சனம் பண்றீங்க. இது கண்டிப்பா நிறுத்திக் கொள்ள வேண்டும். எடப்பாடியாரை பற்றி பேசக்கூடிய தகுதி அண்ணாமலை கிடையாது என்பதை தெரிவித்துக் கொண்டு, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு அரசியல் கோமாளி என அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் சிங்கை ராமச்சந்திரன் விமர்சனம். திமுகவை பற்றி பேசினால் அண்ணாமலைக்கு கோபம் வருவதாகவும் ஆவேசம். அவர் ஒரு பேடி, அவர் ஒரு கோழை. அவரால் முன்னாடி சந்திக்கவே முடியாது. சந்திக்க திறமையான ஆளா இருந்தா இருப்பார். எங்க பச்சவந்தி மாதிரி எங்க தேவையோ அந்த மாதிரி மதிப்பார். அப்ப 21 தேவைன்னா இப்ப MR விஜயபாஸ்கருக்கு ஒரு கும்பிடு, எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு கும்பிடு, சுத்தி இருக்கவங்களுக்கு ஒரு கும்பிடு, எல்லாத்துக்கும் சால்வா அண்ணா 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 அண்ணான்னு சுத்துவார். மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற கோரி வழக்கறிஞர்கள் போராட்டம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நீதிமன்ற பணியை புறக்கணித்து மத்திய அரசுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் முழக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு 57வது முறையாக ஒத்திவைப்பு. செந்தில் பாலாஜி மனு மீதான விசாரணையை செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரம் பகுதியில் விமான நிலையத்துக்கு நிலம் கையகப்படுத்தும் விடியா அரசின் அறிவிப்பால் விவசாயிகள் அதிர்ச்சி.
தற்கொலை செய்து கொள்வோம் என்றும் தங்களை தற்கொலைக்கு தூண்ட வேண்டாம் எனவும் அரசுக்கு எச்சரிக்கை. சென்னை வில்லிவாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் கழிவறைக்குள் புகுந்து மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயன்ற மர்ம நபர். பள்ளிகளில் மாணவிகள் பாலியல் கொடுமைக்கு ஆளாகும் நிலையில் கண்காணிப்பு கேமரா பொருத்தாமல் விடிய அரசு தொடர்ந்து அலட்சியம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே அரசு பள்ளி வகுப்பறையை மர்ம நபர்கள் அடித்து நொறுக்கிய சம்பவத்தால் பரபரப்பு. வகுப்பறையில் உள்ள மின்விசிறிகள், சுவிட்ச் பாக்ஸ், கழிவறையின் தண்ணீர் குழாய்களை அடித்து நொறுக்கி மர்ம நபர்கள் அட்டகாசம். நாமக்கல் அருகே துப்பாக்கி குண்டு பாய்ந்து விவசாயி படுகாயம். நாட்டு துப்பாக்கி வைத்திருப்பவர்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்காமல் விடிய அரசின் ஏவல் துறையினர் கும்பகர்ண தூக்கம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே முகப்பு விளக்கு பழுதாகி பாதியிலேயே நிறுத்தப்பட்ட அரசு பேருந்து. இரவு நேரத்தில் அத்துவான காட்டில் இறக்கிவிடப்பட்டதால் விடிய அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரை வசைபாடிய பயணிகள். தஞ்சை அருகே போதிய பேருந்து இன்றி அரசு பேருந்து படிக்கட்டில் தொங்கியவாறு மாணவ மாணவிகள் ஆபத்தான பயணம். பள்ளி நேரங்களில் மாணவர்களுக்கான சிறப்பு பேருந்தை இயக்காமல் விடிய அரசு தொடர்ந்து மெத்தனம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம். ஆட்டையாம்பட்டி பிரிவு சாலையில் நிற்காமல் சென்றதால் கிராம மக்கள் ஆவேசம். நான் கொங்குநாடு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல பிரின்சிபலா இருக்கேன். ஜெயஜோதி காலேஜுக்கு எக்ஸாம் டியூட்டிக்கு யூனிவர்சிட்டி அப்சர்வரா போயிட்டு வந்தேன். புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டியாம்பட்டி பிரிவு ரோடு வரதுக்கு விநாயகா பஸ் 10 நிமிஷமா நின்று விநாயகா பஸ் வந்தது, ஏறி உட்காந்துட்டேன். ஆட்டியாம்பட்டி பிரிவு ரோடு நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பஸ் ஸ்டாப் இருக்கு, இல்லை ஏன் நிறுத்த மாட்டீங்கன்னா, இல்லை நிறுத்த மாட்டேன், நான் ஃப்ளைஓவரில் போறேன்னாங்க. ஃப்ளைஓவரில் கூட இறங்கிக்கிறேன் அப்படின்னா இல்லை பஸ் நிற்காதுன்னு சொல்லிட்டாரு. நேற்றும் இதே பஸ்ல வந்தேன், நிறுத்த மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. சேம் இது ரிப்பீட் ஆக வேண்டாம் இன்னைக்கு, அதனால இன்னைக்கு நிறுத்திடுங்கன்னு கேட்டால் நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் சனிக்கிழமை வரைக்கும் இதே மாதிரி தான் வரணும், செகண்ட் இயர் எக்ஸாம் ஃபுல்லா. ஸோ இந்த மாதிரி 3 நாளைக்கு இதே பிரச்சனையே தொடர்ந்து நடக்குது. இதுக்கு ஒரு தீர்வு. அரை மணி நேரத்தில் 6 சிக்கன் பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு என அறிவித்த கோவை தனியார் ஹோட்டல் நிர்வாகம். கொலை பாதகம் செய்யும் இதுபோன்ற நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் விடியா காவல்துறை, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள்.